السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. وقال النبينا صلى الله عليه وسلم حاسبوا أنفسكم قبل أن تحاسبوا. صدق الله مولانا العلي صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சலாமத்துன் நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய முதலாம் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த விழாவை பொறுப்பேற்று தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள், உஸ்தாதுமார்களுடைய பாதுகாவலர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவிகள், பிள்ளைகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு கொடுத்திருக்கின்ற செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு கல்வியை இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் அல்லாஹுதான் கல்வியை கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதமன் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். மனித சமுதாயத்திற்கே கற்றுக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வம், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட செல்வம் தான் கல்வி. இந்த கல்வி இருக்கிறது அல்லவா, கல்வி உடையவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள். சபையிலே கற்றவர்களுக்குத்தான் சிறந்த இடம் கிடைக்கும் என்பதாக நிறைய பழமொழிகளை சொல்வார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே 3 ஆண்டு காலங்கள் மார்க்க கல்வியை தங்களுக்கே என்ற ஒரு ரசனையின் மூலமாக வயதானவர்கள், வயதுக்கு வந்தவர்கள், வயதுக்கு வராதவர்கள், வீட்டு பெண்கள், மாமியார்கள், மருமகள்கள், மக்கள்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் ஒரே இடத்திலே பரீட்சை இல்லாமல், மதிப்பெண்கள் இல்லாமல் 3 வருடங்கள் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை தினந்தோறும் 90 நிமிடங்களை தியாகம் செய்து தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய இந்த 3 வருடங்கள் தினந்தோறும் விடுமுறைகள் எடுக்காமல் தங்களுடைய ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் அவர்கள் ஆர்வத்தோடு கொண்டு வந்து இந்த மதரசாவின் மூலமாக அவர்கள் பயின்று கொண்டிருந்தது காரணமாக அவர்களுக்கு இன்றைக்கு பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படுகிறது. பட்டமளிப்பு விழா கொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு மேல் அவர்களுக்கு கல்வி இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். அறிவும் அமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கற்றவர்கள் கற்றபடி நடக்க வேண்டும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுவார்கள். கற்க வேண்டும், அதன்படி அவர்கள் தாங்களை ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கல்வி நமக்கு சொல்லக்கூடிய நமக்கு அழகான ஒரு பாடம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த உலகத்திற்கு ஆசிரியராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள்.
அவர்களுக்கும் அல்லாஹுதான் கல்வியை கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, நீங்கள் ஓதுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். படிக்க சொல்லி சொன்னது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை தான் கற்றுக் கொடுக்கிறான். கல்வி இருக்கிறது அல்லவா, அது அறிவு. இந்த அறிவை வளர்ப்பதற்குத்தான் கல்வி பயன்படுகிறது. அறிவு நமக்கு வளர்ந்து விட்டால் அந்த அறிவை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், படித்துவிட்டு பட்டம் வாங்கி விடலாம், ஆனால் அதன்படி அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அதை நாம் சம்பாதிக்க முடியாது. உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வியை கற்றதோடு அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இரண்டிலும் நமக்கு லாபம் இல்லாமல் போய்விடும். உலக கல்வியை கற்றவர்கள் டாக்டராக படித்தால் அவர்கள் கிளினிக் வைக்க வேண்டும், மருத்துவமனை வைக்க வேண்டும். ஆசிரியராக அவர் படித்தால் ஆசிரியராக வேலை செய்ய வேண்டும். இது போன்று என்ஜினியராக படித்தால் என்ஜினியர் வேலைகளை செய்ய வேண்டும். கலெக்டராக படித்தால் அவர் கலெக்டருக்கு உண்டான பதவியிலே இருக்க வேண்டும், அதிலே அவர்களுக்கு உத்தியோகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பயன்கள் இருக்கிறது. அதுபோன்றுதான் மார்க்க கல்வியை கற்றால் அதன்படி அமல் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிபு, நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அது உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்யுங்கள். அல்ஹம்து சூராவை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக்கொண்ட அந்த சூறாவை சரிவர நாம் ஓதுகிறோமா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மார்க்க கல்விகளை, மார்க்க ஷரியத் சட்டங்களை கற்றிருக்கிறோம். ஹாசிபு, நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கபுல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பதற்கு முன்னால் நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வயதுகளை பார்க்கவில்லை. முதியவர்கள் எல்லாம், இளையவர்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கல்விகளை கற்பதிலே மிக ஆர்வத்தோடு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் வாலிப பருவங்களிலே படித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் வாலிப பருவங்களிலே படித்தார்கள். அவர்கள் எல்லாம் படித்தது பின்னர் அவர்கள் அமல் செய்வதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். ஒரு மனிதன் கற்ற கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அமலிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் 3 வருடங்கள் மார்க்க கல்வி படித்தோம். 90 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு கல்விக்காக வேண்டி செலவு செய்தோம். அந்த 90 நிமிடங்களிலே ஒரு நாளைக்கு எத்துணை பாடங்களை கற்று நாம் தெளிவாயினோமோ அந்த பாடங்களின் அமல்களை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாசபு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உங்களையே நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதை போன்றுதான் இன்றைய மாதத்திலே நாம் கடைசி புத்தாண்டினுடைய இஸ்லாமிய ஹிஜ்ரத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் எல்லாம் 1448வது புதிய ஆண்டு இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்க போகிறது. இன்னும் 4 தினங்கள் இருக்கிறது. இந்த 4 தினங்களிலே இந்த விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி தருவார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை, உங்களை நீங்கள் பரிசோதனை செய்யுங்கள். உங்களை நீங்கள் எப்படி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், 365 நாட்கள் நம்மை விட்டு கடந்து போக போகிறது. 1447வது வருடம் நம்மை விட்டு போக போகிறது. அதிலே நாம் எவ்வளவு அமல்களை செய்தோம், எவ்வளவு அமல்களை செய்யவில்லை, என்ன நாம் பாவங்களை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆண்டின் இல்ல எந்த ஆண்டினுடைய கடைசியிலும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே வியாபாரிகள் என்ன செய்வார்கள், வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்ப்பாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன லாபம் என்ன நட்டம்னு பார்ப்பாங்க.
என வியாபாரிகள் அதிகமாக நம்மோடு இருப்பதினால் சொல்லுகிறோம். வியாபாரிகள் பொதுவாகவே வரவு செலவுகள் எவ்வளவு, இந்த வருடத்தினுடைய வரவு எவ்வளவு வந்திருக்கிறது, லாபங்கள் எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், கடந்த வருடத்தை போன்று இருக்கிறதா, அதைவிட அதிகமாக இருக்கிறதா, அல்லது அதைவிட மோசமாக இருக்கிறதா என்பதை கால்குலேஷன் ஒவ்வொரு வருடங்களிலும் நாம் செய்வோம் அல்லவா? அதுபோன்று 3 ஆண்டுகள் நீங்கள் படித்த கல்வியை சுய பரிசோதனை செய்யுங்கள். சுய பரிசோதனை செய்ய வேண்டும். 3 ஆண்டுகளிலே நான் கற்றுக்கொண்ட கல்வி என்னிடத்தில் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்வதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு சலாமத்துன் நிஸ்வான் என்ற ஒரு பட்டத்தை, உங்களுக்கு நாசிகா என்ற ஒரு பட்டத்தை உங்கள் கரங்களிலே கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பட்டத்தை வாங்கி வீட்டிலே மாட்டி வைப்பதற்கல்ல, உங்களை பரிசோதனை செய்து நீங்கள் படித்த கல்வியை அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படித்த படிப்பை நிச்சயமாக தாய்மார்கள் அவர்கள் நடைமுறை கொண்டு வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், படிக்க வந்தவர்கள், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்கள் நிச்சயமாக அமல் செய்வதற்கும் ஆர்வத்தோடு இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால், தெரிய வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே தெரிந்ததற்கு பின்னால் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் அவர்களோடு கூடி வந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, அறிந்து அமல் செய்வதற்கும் அறியாமல் அமல் செய்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. 2 ரக்காத்துகள் தொழுவது அறியாமல் தொழுவதை விட 1000 ரக்காத்துகள் அறியாமல் தொழுவதை விட 2 ரக்காத்துகள் அறிந்து தொழுவது மிக சிறந்தது என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கல்வியை கற்றுக்கொண்ட நாம் பாடங்கள் அனைத்தையுமே, நம்முடைய பாடங்கள் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மால் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்விக்குண்டான தரங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களுக்காக வேண்டிய இந்த ஊரிலே நாம் இந்த கல்வியை எல்லா இடங்களிலும், எல்லா தெருக்களிலேயும், எல்லா வீடுகளிலேயும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தானே நாம் இதை உருவாக்கி இருக்கிறோம். அதிலே உருவானவர்களுக்கு இன்றைய தினத்திலே பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படுகிறது. அவர்கள் 80 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, அவர்கள் 10 வயதாக இருந்தாலும் சரி, 15 வயதாக இருந்தாலும் சரி, அவர்கள் கல்வியில் மிக தேர்ச்சி அடைந்தவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டியல் தான், ஒரு பட்டோலை தான் இது என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வயதேதும் இல்லை. வயது வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 15 வயது வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு முன்னால் 10ஆம் கிளாஸ் படிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வியை படிப்பதற்கு வயது இல்லை. தொட்டில் பருவத்திலிருந்து அவர்கள் கஃன் ஆடை அணியும் வரை அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். கபருக்குள் செல்வதற்கு வரையிலேயும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளிலே நமக்கு சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்பிக்கப்பட்ட கல்வி, அந்த கல்வியின் மூலமாக பயன்பெற்றவர்கள், அந்த பயன்பெற்றவர்கள் தங்களுடைய கல்வியை தங்களின் பக்கம், அமல்களின் பக்கம் கொண்டு வர வேண்டும், அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான். பெருமானாரிடத்தில் படித்த ஒரு கல்வியாக இருந்தாலும் உடனடியே அமல் செய்வார்கள். உடனுக்கு உடன் சஹாபாக்களுடைய பொறுத்தவரை பெருமானாரிடத்தில் எந்த கல்வியை பார்க்கிறார்களோ, பெருமானாரிடத்தில் எந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ, பெருமானாரிடத்தில் எந்த கல்வியை செவியுற்று கேட்கிறார்களோ, இவைகள் அனைத்தையுமே சஹாபாக்கள் உடனுக்கு உடன் சடன்லி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்றே அவர்கள் உடனடியாக செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் மட்டுமல்ல, சஹாபிய பெண்களும் அப்படித்தான். இறைநேச பெண்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. கல்வியில் திளைத்தவர்களாக, கல்வியினுடைய ஆர்வத்திலே மிகவும்
மூர்க்கம் உடையவர்களாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டவர்களாக, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கைகளை, அவர்களின் வரலாறுகளை இந்த உலகத்திற்கு பாடங்களாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாமத்துன் நிஸ்வானின் மூலமாக, நம்முடைய மதரசாவின் மூலமாக பெண்களுக்கு பட்டமளிப்பு விழா என்று கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே பட்டம் வாங்கக்கூடியவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இல்லையோ, அவர்களின் பெற்றோர்கள், அவர்களின் கணவன்மார்கள், அவர்களின் சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆனாலும் இதிலே நாம் மிகவும் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கற்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படித்த கல்வியை பயனுள்ள கல்விகளாக உங்களிடத்திலே நீங்கள் மாற்றிக்கொண்டால் தான் அது பயனுள்ளதாக நமக்கும் இருக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கு இருக்கும், நம்முடைய தெருக்களிலே இருக்கக்கூடிய தெருவாசிகளுக்கு இருக்கும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்களுக்கும் இருக்கும். திருமணம் முடிக்காத பெண்களாக இருந்தால் எந்த வீட்டுக்கு நுழைகிறார்களோ அந்த வீட்டுக்கும் அது சம்பந்தமாக இருக்கும். அவர்கள் புகுந்த வீட்டிற்கும் அந்த கல்வி போய் சேர்ந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. பெண்களிடத்தில் கல்வி புகுந்தால் அவர்கள் புகுந்த இடங்களெல்லாம் சிறப்பாக ஆகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் மூலமாக பல படிப்பினைகள், பல பாடங்கள், அவர்களின் மூலமாக பல அறிவுகள், அவர்களின் மூலமாக பல அமல்களையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் நம்மின் தாய்மார்கள் அல்லவா. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்களிடத்திலிருந்து பெண்களுக்காக வேண்டியுண்டான கல்விகளை பெருமானார் முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவரிடத்தை சொல்லும் பொழுது, மனிதர் சமுதாயத்திலே பெண்கள் எப்படி வெட்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற கல்வியை நீங்கள் ஹதீஜா நாயகி அவர்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனைவிமார்களையும், ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலேயும் பல குணங்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள் தங்களுடைய மனைவிமார்கள், நம்முடைய உம்மத்துகளுடைய தாய்மார்களுக்கு வழிகாட்டிகளாக ஆக்கி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா. அந்த அடிப்படையிலே அவர்களின் பாட்டையிலே நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சின்ன குழந்தைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் அந்த அடிப்படையில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையின் ஆதங்கத்தில் தான் நாமும் இந்த மதரசாவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மதரசாவிலே கற்று பயிலக்கூடிய அந்த பெண்களும் அந்த ஆர்வத்தில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுடைய கல்வியை கற்று தங்களின் கல்வியின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஆர்வத்தையும், அவர்களுக்கு மனோதைரியத்தையும், அவர்கள் அமல் செய்யக்கூடிய நல்ல பெண் பிள்ளைகளாக, உலகத்திற்கு வழிகாட்டிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.